உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. MCR Pure Cotton Club, formals and casual shirts. யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க அதுக்கு தகுந்த மாதிரி டாலர்னுடைய தாக்கம் ஏற்படுத்தும். டாலர்னுடைய தாக்கம் ஏற்படுத்துகிற போது மற்ற நாடுகளுடைய கரன்சி அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு ஹெட்ஜிங் அப்படிங்கிறதுக்காக தங்கத்தை எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தங்கம் விலை எப்போ இறங்குமா? நீர் இன்றி அமையாது உலகு, நிதி இன்றி அமையாது வாழ்க்கை. நிதி எல்லாத்துக்கும் தேவை. தங்கம் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து 120 ரூபா 130 ரூபாய்க்கெல்லாம் பார்த்த காலம் உண்டு. நான் பள்ளி படிப்பு காலத்தில் அப்படியே ஏறிக்கிட்டு தான் வந்தேன். இப்போ நாமளும் இறங்கணும் பார்க்குறோமே தவிர ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. சரி, இதுதான் உச்சம்னு நம்ம தீர்மானிக்க முடியறதில்ல. உச்சம் என்பதுக்கு உச்சத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர சரிவுக்கான வாய்ப்புகள் கொடுக்கல இது வரலையும். தங்கம் அப்படிங்கிறது ஒரு கரன்சிக்கு ஈக்குவலான அசட்ஸ் வேல்யூ. வெள்ளி மட்டும் ஏன் ஏறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி இண்டஸ்ட்ரியல் ஒரு ஓரியன்டாக கொண்டுட்டு வராங்க. வெள்ளியினுடைய தேவைகளை இது ஆர்டிஃபிஷியலாக கிரியேஷனா இல்லை காம்படிட்டிவ் கிரியேஷனாங்கிறது தெரியாது. ஆனால் ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது தங்கத்தை பொறுத்தவரையும் ஓவர் பாட் ரெஜிமில் இருக்கு. ஒரு சாமானியன் வாங்கணும்னா 1 கிராம் 15,000 ரூபா கொடுத்து வாங்குறதுங்கிறது சிரமம். 5,000 வச்சு கோல்டு வாங்க முடியாது 1 கிராம். ஆனால் 3 மாதம் சேர்த்தினீங்கன்னா 15 ஆகுது. அதுக்கு உண்டான யூனிட்ஸ் வருது. அதை விற்று 1 கிராம் வாங்கலாம் இல்லையா? ஆல்வேஸ் சேஃபர். நிப்டி பீஸ், கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் இறங்கிருக்குன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் எந்த எஸ்ஐபியாக இருக்கட்டும், எந்த பொருட்கள் வாங்கினாலும் மினிமம் 3 இயர்ஸுக்கு நான் ஸ்டாப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். பொதுவாகவே இன்னும் பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் ஒரு விழிப்புணர்வு ஒன்றும் இல்லை தான் என்னுடைய. எங்கள் நிப்டி பீஸ் வாங்குறேன், கோல்டு பீஸ் வாங்குறேன்னா வீட்டுக்கார அம்மனி ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க அதை வாங்கி வச்சு என்னக்கு மட்டும் பேப்பரில் தாங்க இருக்குது. தங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் தங்கம் சார்ந்த பங்குகள் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது மாதிரியான தங்கம் சார்ந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப. இந்த வருஷம் எண்டில் கோல்டு எவ்வளோ ரேட் ஏறி இருக்கும் சார்? இப்போ இந்த வருஷம் 50% ஏறலைன்னா கூட அதில் 50% 25% ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கெலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் அட்வைசர் கோவை விஸ்வநாதன் சார் தான் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ் ஜெய். சார், சாமானிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு அதுதான் அவங்களோட பெரிய சேவிங்ஸாக பார்க்குறாங்க சார். இன்னைக்கு 1 கிராம் கோல்டு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 13,260 ரூபா கிட்டே இருக்குது சார். இதில் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை வேற எதாச்சும் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுமா சார்? நீர் இன்றி அமையாது உலகு, நிதி இன்றி அமையாது வாழ்க்கை. நிதி எல்லாத்துக்கும் தேவை. அந்த நிதியை வைத்து நிதியை திரட்டுவது, நிதியை பெருக்குவது என்பது அவங்களுடைய திறமை. இப்போ நீங்கள் கேட்ட தங்கத்துக்கு வரேன். தங்கம் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து 120 ரூபா 130 ரூபாய்க்கெல்லாம் பார்த்த காலம் உண்டு. நான் பள்ளி படிப்பு காலத்தில் அப்படியே ஏறிக்கிட்டு தான் வந்திருக்கு. அப்போ ஒரு இடத்துல கன்சாலிடேட் தான் ஆயிருக்கே தவிர திரும்பி மறுபடியும் ஏறத்தான் செய்கிறதே தவிர தன்னுடைய பயணத்தை சோர்வடைந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இதுவரையிலும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து கொடுக்கல இல்லை. அப்போது நம்ம தங்கத்தை பிடித்து வைக்க என்ன செய்யலாம்? இன்றைக்கு விற்கிற விலையில் 1 கிராம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக ஒரு 22 கேரட்டு 13 டச்சு பண்ணி அதுக்குள்ளேயே மேலே கீழே போய்கிட்டே இருக்கு. தட் இஸ் 13 மீன்ஸ் 13,000. அதே 24 கேரட்னா கிட்ட 15 கிட்ட போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கு. இப்போ நாமளும் இறங்கணும்னு பார்க்குறோமே தவிர ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. சரி, இதுதான் உச்சம்னு நம்ம தீர்மானிக்க முடியறதில்ல. 10,000 விற்ற போது அது உச்சம்னு சொன்னோம், 12,000 வந்த போது உச்சம்னு சொன்னோம். இப்போ 13,000 கிட்ட வரும்போது இதுதான் உச்சம்னு சொல்கிறோன்னா, அப்போ உச்சம் என்பதுக்கு உச்சத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கே தவிர சரிவுக்கான வாய்ப்புகள் கொடுக்கல இது வரலையும். ஆனால் இது எத்தனை நாளைக்கு இப்படி போகும்? இதற்கு என்ன காரணம்? அப்போது இதற்கான காரணங்களை நம்ம பார்க்குற போது உலக காரணிகள் தான் மிக முக்கியமான காரணம். எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா ரிசர்வ்லையும் அவங்களுடைய ரிசர்வ் ஃபண்டுக்கு கொலாட்ரலா தட் இஸ் கோல்டை வாங்குறாங்கிறது தான் உண்மையான யதார்த்தமான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அக்ரஸிவ் பையிங்னு சொல்லுவாங்க இல்லையா? அக்ரஸிவ் பையிங் காரணம் அந்த சென்ட்ரல் ரிசர்வ் வாங்குறது தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது தங்கம் ஆபரண பொருள் நம்ம சவுத் இந்தியனில் தான் இந்த ஆபரண பொருளுக்கு முக்கியத்துவம் தரும்.
மேலை நாடுகள்லையோ அல்லது வேற எங்கேயுமே வந்து கோல்டை வந்து ஒரு அசட்டாக நினைக்கிறாங்களே தவிர ம். ஒரு ஆர்னமெண்ட்ஸ் முக்கியத்துவம் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பா சார். இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் சில பாட்டிமார்கள்லாம் பெரிய பெரிய குண்டலங்கள்லாம் ம். போட்டிருப்பாங்க. சாதாரணமாக ஒன்று பார்த்தீங்கன்னா 3 பவுன் 4 பவுன். ஆமா. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? அன்னைக்கு நாம் பெரியவங்க போட்ட நகையை பத்திரமா வச்சிருக்கிறத ஒரு சேமிப்பு. புதுசா இன்னைக்கு வாங்குறத விட அதை நம்ம பாதுகாக்கிறதே பெரிய சிரமமான வேலை. கண்டிப்பா சார். இன்னைக்கு 12,000 சில்லறை 13,000 சில்லறைக்கு வந்திருக்கு. ம். இப்போ நீங்க கேட்குறீங்க என்னன்னா ஒரு சாமானியன் எப்படி அது வாங்குறது? ம். அந்த ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு வருது இல்லையா? கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு 13,000 ரூபாய் கொடுத்து நம்ம 1 கிராம் ஒரு கோல்டு கிராம். வாங்குறது, 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த 13,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இத்தனை வருஷத்துல இது இவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும்ன்ற மாதிரி விஷயங்களா இருக்கும்ல சார். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் சொல்லுங்க. இப்போ நீங்க 13,000 ரூபாய் கொடுத்து ஒரு கிராம் வாங்குறது ம். இன்னைக்கு தான் விலையில, ம். நாளைக்கு இது 12,000 வரலாம், 12,500 வரலாம், 13,500 போகலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், தட் இஸ் வாலட்டிலிட்டி. இது வந்து வர்த்தக பொருளாயிடுது. ம். இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த பிஸ்னஸ் ஏரியாவில் இந்த பணம் வந்துடுது. எம்சிஎக்ஸுங்கிற ஏங்கிளில் இது வந்ததுனால தான் இவ்வளோ விலை உயர்வுக்கு காரணம். 1900 கிட்டத்தட்ட 85 84 இவ்வளவு தாக்கம் இல்லை. எப்போ இந்த எம்சிஎக்ஸ் மார்க்கெட் வந்து தங்கம் கமாடிட்டியில் வந்ததோ, தங்கத்துக்கு துணையாக நம்ம சகோதரர் வெள்ளி இருக்கார் பார்த்தீங்களா? ஆமா. உங்களுக்கு நான் சலைச்சம் இல்லை, நான் உங்களோட கெட்டிக்காரன்றான். தங்கம் அப்படிங்கிறது ஒரு கரன்சிக்கு ஈக்குவலான அசட்ஸ் வேல்யூ. வெள்ளி மட்டும் ஏன் ஏறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளி வந்து இண்டஸ்ட்ரியல் ஒரு ஓரியன்டாக கொண்டுட்டு வராங்க. ம். அப்போ இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மேக்னெட்லாம் தயாரிக்கிறதுக்கு, இந்த இவி வெஹிக்கிள்ஸ்க்கு, Okay. பேட்டரிக்கு, இதுக்கெல்லாம் ரேர் எர்த் மினரல்ஸ் வேணும். இது அதிக அளவில் வந்து சைனாவில் தான் அதிகப்படியான உற்பத்தி இருக்குது. உலக அளவில் பார்த்திங்கன்னா சைனா, வியட்நாம், சிலி நாடுகள் இது மாதிரி தான் இருக்குது. அப்போ நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிற போது இப்போ நம்ம எல்லாமே இவி வெஹிக்கிளில் வந்துட்டோம். ம். அப்போ இந்த இவி வெஹிக்கிளுக்கு வரப்போது இதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிற போது இது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. செமிகண்டக்டர், பேட்டரிக்கு. அதனால வெள்ளியினுடைய தேவைகளை வந்து இது ஆர்டிஃபிஷியலாக கிரியேஷனா இல்லை காம்படிட்டிவ் கிரியேஷனாங்கிறது தெரியாது. ஆனால் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏறுதுங்கிற போது எல்லாருமே இதுவும் ஏறும்னு யாராவது சொல்கிறோம். ம். அப்படி சொல்கிற போது இதுக்கு அக்ரஸிவ் பையிங் வரும்போது வெள்ளியும் ஏறிக்கிட்டு இருக்கு. ம். இது ஒரு பக்கம். மறுபடியும் தங்கத்துக்கு வரேன். தங்கம் வந்து காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, குளோபல் ஈவெண்ட்ஸ் தான் மிக முக்கியமான Okay. காரணம். யூஎஸில் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க அதுக்கு தகுந்த மாதிரி டாலர்னுடைய தாக்கம் ஏற்படுத்தும். டாலர்னுடைய தாக்கம் ஏற்படுத்துகிற போது மற்ற நாடுகளுடைய கரன்சி அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு ஹெட்ஜிங் அப்படிங்கிறதுக்காக தங்கத்தை எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இந்த தங்கம் விலை எப்போ இறங்குமா, வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு எப்போ வருங்கிறதுக்கு என்னுடைய பார்வையில் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சைனாவோ அல்லது வேற போய் இந்தியா மாதிரி நாடுகளோ ஓரளவுக்கு ருப்பி வேல்யூ ஒரு கண்ட்ரோல் வந்து டாலரும் ஒரு அளவுக்கு ஸ்டெடியாக இருந்து ம். கொஞ்சம் நல்லபடியாக பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ருப்பி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ம். ஒரு பழையபடி ஒரு 82 85க்கு இது வந்ததுன்னா அப்போ தங்கத்தினுடைய மதிப்பு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓ. அப்போ தங்கத்தை வந்து ஒன்றா லாப நோக்கில் எல்லாரும் விற்க ஆரம்பித்தா ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்க சான்சஸும் உண்டு. ம். ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள் இப்போ பிரகாசமாக தெரியல. ம். ஏன் தெரியலன்னா, சில நாடுகளில் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அண்டை நாட்டுகளில் ஒரே போர் மேகங்கள் தான் சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவன் சண்டை போட்டு சட்டையை கிழிச்சிட்டு இருக்காங்க. ம். எந்த டயத்தில் ராணுவ குண்டு மழை பொழியறதுன்னு தெரியாது. ம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரான் பிரச்சனை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரலாற்று செய்திகள், உலக செய்திகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். பட்டு இன்னும் ரஷ்யா உக்ரைன் சீஸ்ஃபயரும் வரல. ஆமா. இது ஒரு பக்கம். இந்த சைனா தைவான் 2 பேரும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Okay. இது எப்போ வந்து என்ன மாதிரி சூழ்நிலை போகணும் இது தெரியாது. ம். கல்ஃப் கண்ட்ரியில் ஈரானில் அங்கே வேற ஒரு இஷ்யூ போயின்னு இருக்கு. இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னாக்கா வெனிசுலாவை பிடிச்சி அது ஒரு மாதிரியே பண்ணி அது ஒரு இஷ்யூ ஆயிடுது. ம். இப்போ அடுத்தது கிரீன்லாண்டுக்கு பார்வை போயிருக்கு. ம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் தாக்கங்களை ஏற்படுத்துகிற போது தங்கத்துக்கு அந்த கரன்சி அந்தந்த நாட்டில் இருக்க கரன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ம். இதில் யாராவது சைனா போன்ற பெரிய நாடுகள் அல்லது நம்ம இந்தியா போன்ற நாடுகள் வந்து கோல்டை விற்க வந்தாலோ ம். அல்லது இந்த வாங்கும் திறன் குறைஞ்சாலோ ம். தங்கம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு. அப்படியே இறங்கினாலும் சரிங்க. 4700 4800 பர் அவுன்ஸ்
ஓகே. பர் டாலர் இப்படி இருக்கிற தங்கம் ஒரு 4100ங்கிறது வந்தால் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது தங்கத்தை பொறுத்தவரையிலையும் எனது பார்வையில் எனது இருக்கக்கூடிய சார்ட் அண்டு பேட்டர்ன்ஸ் அண்டு இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்க்குற போது இதுதான். ஆனால் டெக்னிக்கலாக பார்க்குற போது தங்கம் இப்போ ஓவர் பாட் ரெஜிமில் இருக்குது. ஓகே. எந்த டயத்துலையும் ஒரு ப்ராஃபிட் புக்குக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்ன போது சில நண்பர்கள் தொலைபேசியில் கேட்டாங்க, எப்படி சார் இறங்க சான்ஸ்? அதே மாதிரி ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா கிடுக்கிடுன்னு இறங்கி மறுபடியும் இப்போ பவுன்ஸ் பேக் ஆகிடுது. நான் என்ன சொல்லணும், ஃபுல்லாக இறங்கும்னு சொல்லலை, கரெக்ஷன்ஸ். அப்போது கரெக்ஷன்ஸ் வரும்போது ஒவ்வொரு பையிங்கையும் நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு கரெக்ஷனையும் நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கணும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய நிலைப்பாடு. இப்போ அடுத்தது ஒரு சாமானியன் 15,000 ரூபா 13,000 ரூபா கொடுத்து வாங்க முடியாது சார். இப்போ நீங்கள் கேட்டீங்க கேள்விக்கு வரேன், சாரி, அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியதாக. அப்போது ஒரு சாமானியன் வாங்கணும்னா 1 கிராம் 15,000 ரூபா கொடுத்து வாங்குறதுங்கிறது சிரமம். அதுக்கே நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி மாற்றுங்க. கோல்டு இடிஎஃப் இருக்குது, ஓகே, சில்வர் இடிஎஃப் இருக்குது. ஒன்றா எஸ்ஐபியில் போடுங்க மாதம் அந்த இடிஎஃப், அல்லது கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், இது மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. 15,000ன்னு போடலன்னா கூட ஒரு 5,000 ஒன்றால் சேவ் பண்ண முடியுது. 5,000 வச்சு கோல்டு வாங்க முடியாது 1 கிராம். ஆனால் 3 மாதம் சேர்த்தினீங்கன்னா 15,000 அதுக்கு உண்டான யூனிட்ஸ் வருது. அதை விற்று 1 கிராம் வாங்கலாம் இல்லையா? நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் அல்லது நிப்டி பீஸ் வாங்குங்க. ஓகே. நிப்டி இண்டெக்ஸ் ஓரியன்டாக பீஸ். ஏன் இந்த மாதிரி பீஸில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தையினுடைய மொத்த இண்டெக்ஸுக்கு பேஸ் பண்ணி தான் பீஸ் ஏற்ற இறக்கங்கள். அதே நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது ஈக்விட்டி மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணும், அதெல்லாம் சப்ஜெக்ட் டு த வாலட்டிலிட்டி. ஒரு ஸ்டாக் வந்து திடீர்னு ஏறும், திடீர்னு இறக்குறாங்க. ஒன்றும் வேண்டாம், நல்ல ஒரு குட் ஸ்டாக். ஓகே. ஐடிசிங்கிறது ஆண்டாண்டு கால பழமை வாய்ந்த ஸ்டாக்கு. திடீர்னு ஒரு அறிவிப்புனால அதனுடைய டேரிஃப் இஷ்யூ அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி, அதனுடைய ஜிஎஸ்டியினுடைய திருத்திய வரி விகிதத்தினால அது ஐடிசி ஸ்டாக்ஸ் இப்போ நல்லா இறங்கியிருக்குன்னா 100 ரூபாய்க்கு வந்துடுது இல்லை. பட் இந்த இடத்துல விஷயம் தெரிஞ்ச வல்லுநர்கள் ஒரு செல்லிங் கொடுத்துருக்காங்க. அப்போது மறுபடியும் இது எந்த டயத்துலையும் திரும்பலாம். அப்போ திரும்புகிற போது அந்த இடம் பார்த்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம், ஏற்கனவே வாங்கி இருந்தால். அப்போது இது மாதிரி ஒரு ஸ்டாக்கு வாலட்டிலிட்டி இருக்கிற போது ஒவ்வொரு டிப்பையும் நம்ம பையிங் சான்ஸ். நான் இது ரெக்கமெண்டேஷன் இல்லை, பரிந்துரையாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு உதாரணத்துக்காக சந்தையினா இப்படி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஒரு செய்தியின் அடிப்படையில் அதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இண்டெக்ஸ் பேசிஸ் பண்ணி தான். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் 21,500 அப்படின்னு இருக்கிற போது ஒரு நிப்டி இண்டெக்ஸு, அப்போது நிப்டி பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 256, 57. இப்போ ஜனவரி மாதம் முதல் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா 302 போச்சு. அப்போ மாதம் நீங்கள் 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அப்போது ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய்க்கு வாங்கலாமா? 60,000 ரூபாய்க்கு உண்டானது ஆவரேஜ் பார்க்குற போது அந்த ரேட்டை விட இப்போ இருக்கிற ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். ஆல்வேஸ் சேஃபர் நிப்டி பீஸ், கோல்டு பீஸ், சில்வர் பீஸ். இறங்கிருதுன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் எந்த எஸ்ஐபியாக இருக்கட்டும், எந்த பொருட்கள் வாங்கினாலும் மினிமம் 3 இயர்ஸுக்கு நான் ஸ்டாப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இறங்கிருதுன்னு நிறுத்தினீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஓகே. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களா சார், இடிஎஃப்ல வாங்கலாம், கோல்டில் வாங்கலாம், சில்வர் வாங்கலான்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு கோல்டு வாங்குறேன், அது என்கிட்ட எங்கள் வீட்டில் இருக்குது, எனக்கு தேவைன்னா நான் அடகு வச்சுப்பேன், இல்லை நான் வச்சுப்பேன், போட்டுப்பேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடிஎஃப் வந்து சாமானிய மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க சார், தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. பொதுவாகவே இன்னும் பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் ஒரு விழிப்புணர்வு ஒன்றும் இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. நான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்னுடைய பதிவுகளும் செய்திகளும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை, ஒரு விழிப்புணர்வுக்காகவும் கட்டளை நோக்கத்துக்காகவும் நிறைய செய்திகளை கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டெக்னிக்கல் பார்க்குறதோ இது பார்க்குறதோ எப்படி பார்க்கணும், ஒரு ட்ரேடர்ஸ்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்கிற மாதிரி. இதே
நீங்க நிப்டி பீஸ் வாங்குறேன், கோல்டு பீஸ் வாங்குறேன்னா வீட்டுக்கார அம்மனி ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க அதை வாங்கி வச்சு என்னங்க பண்றது, பேப்பர்ல தாங்க இருக்கு. எதை முடிஞ்சா கஷ்டத்தோட 2 மாசம் இருக்கு, இந்த மாசம் ஒரு 5000, 3 மாசம் இருக்கு, 1 கிராம் வாங்கு. அப்போ வருஷத்துக்கு 4 கிராம் வாங்குறோம்ல, 4 கிராம் வாங்கினா நான் ஏதோ ஒன்று செஞ்சு போட்டுக்கலாம், இல்ல பொருளா இருந்தாலும் நகையா இருந்தா மதிப்பு தானே, இதுதான் ஏறிக்கிட்டு தானே இருக்கு அப்படின்னு அந்த சொல்றாங்க. பேப்பர் கோல்ட மதிக்க மாட்டாங்க. அதுக்கான நம்பகத்தன்மை அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டேன்னா, நீங்க குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு இதை போட்டுட்டு 3 வருஷம் முடிவில் இல்லது இடையிலேயே கூட நீங்க எப்ப வேணாலும் வாங்கலாம், எப்ப வேணாலும் விற்கலாம். இதுக்கு தேர் இஸ் நோ டைம் பவுண்ட், ஒரு பீரியட் கிடையாது. பீஸுங்கிறது ஒரு சேவிங்ஸ். அதுல இன்ட்ரெஸ்ட் வருமா சார் நமக்கு? இன்ட்ரெஸ்ட் வராது, அது ஒண்ணுதான் அதுல. ஆனால் இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா தங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கலாம். நல்லா இந்த இடம் புரிஞ்சுக்கோங்க, தங்கம் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், அது கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். ஆனால் தங்கம் சார்ந்த பங்குகள் இருக்கு பார்த்தீங்களா, டைட்டன் ஸ்டாக்ஸ், அதே மாதிரி தங்கத்தை வைத்துக்கொண்டு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபா பக்கம் 250 ரூபால ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு, ஒரு வருஷம் தான். காரணம் அவங்க கொடுக்கக்கூடிய லோனுடைய வெயிட்டேஜஸ், அவங்கள்ட்ட இருப்பில் உள்ள தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமாகுது, அவங்களுடைய அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது மாதிரியான தங்கம் சார்ந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள்ங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் இப்போ டைட்டன்லாம் ஹை ரேட்டில் இருக்குது, இப்போ போய் நம்ம அதுக்கு வாங்குறதா. அப்போ நான் வந்து சார் தங்கம் 1 கிராம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, நான் ஒரு 3 ஸ்டாக்கு டைட்டன் வாங்குறேன், இல்லையானா சார் நான் மணப்புறம் வாங்குறேன், இல்லைனா முத்தூட்டு வாங்குறேன், இந்த மாதிரி வாங்கலாம். அதை வாங்கினால் பட் சந்தை என்பது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. தங்கம் பொருள்னா வீட்டில் இருக்கும், வேல்யூ வேணால் குறையலாம், திரும்பி ஏறலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால் இதில் டிவிடெண்ட் வரும். இதில் ஸ்டாக்ஸ், கோல்டு ஓரியன்ட் ஸ்டாக்ஸு, கோல்டு ஃபைனான்ஸ் ஓரியன்ட் ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் கிடைக்கும். அந்த தங்கத்தை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருக்கனால அதுக்கு டிவிடெண்ட்டும் வராது, கோல்டு பீஸ்க்கும் டிவிடெண்ட்டும் வராது. சந்தை ஈக்விட்டியில் ரிஸ்க் உண்டு, ரிவார்டும் உண்டு. கோல்டு பீஸில் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், அது பயப்படுறதுக்கு ஒன்றும் கவலை இல்லை. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 7500 ரூபாய் இருந்தது சார் 1 கிராம், ஆனால் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய், தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் ஏறி இருக்கு சார். இது வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தானே சார், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட் சார். எந்த காலத்துலையுமே எங்கள் ஊரில் கிராமத்தில் எல்லா ஊர்லேயுமே சொல்கிறது என்னன்னா, அந்த காலத்து பெரியவங்க மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்டால் வீணாக போகாது. அதேமாரி ஒரு சைட் வாங்குறீங்க, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, டவுன் விட்டு தள்ளி தான் இருக்கும். திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு பிரபலமான ஒரு கார் கம்பெனி வருது, இல்லை பிரபலமான ஒரு பேட்டரி மேனுஃபேக்சர் வருது, ஒரு டயர் கம்பெனி வருதுன்னா அந்த இடத்துக்கு திடீர்னு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு ஒரு ஐடி பார்க் வருது, தூங்கிட்டே இருந்தது அந்த காலத்துலாம், ஓனா முட்டையிடாத காட்டெல்லாம் போய் வாங்கியிருக்காங்க அம்மாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தான் இன்னைக்கு ஹெவி வேல்யூபிள். ஒன்று வேண்டாம், ஒசூர் வந்து ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், ஒசூருங்கிறது அது தள்ளி அது இன்னைக்கு அது எலக்ட்ரானிக் சிட்டி. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒசூரில் இடம் வாங்கியிருந்தாங்க, இன்னைக்கெல்லாம் பல க்ரோட்ஸ்க்கு அதிபதி. நீங்கள் சென்னை போன்ற பிரபல நகரங்களை விட மாவட்ட தலைநகரம், மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அங்கே போகும்போது அந்த இண்டஸ்ட்ரீஸ் போடுறதுனால அந்த ஏரியாவுக்கு டெவலப். அதனால் மண்ணுலையும் பொண்ணுலையும் போடுறது வீணாகாது சார். இந்த வருஷம் எண்டில் கோல்டு எவ்வளோ ரேட் ஏறி இருக்கும் சார்? இப்போது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, 24 பங்குச்சந்தை உயர்வு, 25 தங்கம், 26 வெள்ளி காப்பர், கூட தங்கமும் ஏறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்களே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, ஜனவரி மாதம் அவ்வளோ இருந்தது, கிட்டத்தட்ட 50% வந்து கோல்டு ஏறி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த வருஷம் 50% ஏறலைன்னா கூட அதில் 50%, 25% ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூட வெள்ளியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கோ. வெள்ளி வந்து இண்டஸ்ட்ரியலி ஓரியன்டாக அது அப்படியே மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு தகவல் என்ன கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஒரு 1/4 இருந்து நினைக்கிறேன், வெள்ளியும் வங்கியில் வைத்து அவசர தேவைக்கு பணம் வாங்குறதுக்கான ஒரு அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. அது வந்தால் இன்னும் வெள்ளிக்கு இன்னும் மதிப்பு கூட தான் செய்யும். இதுக்கப்புறம் ஆமாம், வெள்ளிக்கு வந்து வெள்ளியும் அடமானிச்சு 60%, 55% இன்னும் அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்கங்கிறது ஒரு செய்தி படித்தேன். அப்போ வெள்ளியும் உங்களுக்கு ஒரு அடமான பொருள் ஆகிடுறது, அவசர தேவைக்கு போயிடுறது. பொதுவாக என்னுடைய கணிப்பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சாமானியர், ஒரு குறைஞ்ச சேலரி, குறைஞ்ச சேவிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு தங்கம் வாங்க முடியாவிட்டாலும் தங்கம் சம்மந்தப்பட்ட பங்குகள் 1, 2 அல்லது 5, 10 சக்திக்கு முற்பட்டது
ஒரு லெவலுக்கு வாங்கலாம். அல்லது கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஏறினாலும் இறங்கினாலும் நிறுத்தாமல் தொடர்ந்து செஞ்சால் அது ஒரு 3 ஆண்டுகள் கழித்து ஒரு கணிசமான பலனை தெரியும். யாராவது 2024 இந்த கோல்டை பற்றி யாராவது வாய திறந்தாங்களா? தெரியாது. அப்போ தெரியாத பட்சத்தில் இப்போ நமக்கு ஒரு தெரிவிப்பு வந்துடுது. அப்போது இது மாதிரி வந்தபோது நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளானை கொஞ்சம் மாற்றிக்கலாம். சிக்கனமான நடவடிக்கை வச்சு நம்ம அதுக்கு தகுந்த பணத்தை சேமித்து தேவையானதுக்கு செலவு பண்ணணும். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சம்பளத்தில் குறைஞ்சபட்சம் உங்களுடைய சம்பளத்தில் 30% இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். கண்டிப்பா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்கம் சார்ந்ததோ அல்லது வெள்ளி சார்ந்ததோ அல்லது இண்டெக்ஸ் ஓரியன்டாக நிப்டி பீஸ் மாதிரி பண்ணணும். இது ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு வழியாக இருக்கும். ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அதுகளுக்கு ஒரு எதிர்காலம் ஒரு 20 வயசுலங்கிற போகும்போது ஸ்மால் டிராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன். அப்படி ஒரு சேமிப்பாக தான் நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம எடுத்த உடனே நம்ம குரோர்பதியோ லாக்கியரோ ஆகிறதுங்கிறது நடைமுறை வாழ்க்கைக்கு சிரமமான காலம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மக்கள் சேவிங்ஸ் பண்ணுவாங்க நம்புவோம் சார். ரொம்ப நன்றி. நம்பிக்கையுடன் செயல்படுவோம். சிறுதுளி பெருவெள்ளம். நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் நேயர்களுக்கு. வணக்கம். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. MCR Pure Cotton Club, formals and casual shirts.